அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு ஆ பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், மற்ற விசேஷங்கள் செய்பவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சுபகாரியங்கள் செய்யலாம். இன்னைக்கு ஒண்ணும் பிரச்சனைகள் கிடையாது. ஆ அதே மாதிரி இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மிருகசீர்ஷ நட்சத்திரம். ஆ அதாவது ரிஷப ராசியில பகல் 2 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு மே மிதுன ராசிக்கு போகுது. இதுல 2டே 2 ராசிக்கு தான் நல்ல ஒரு யோகமான ராசி நாளா இருக்கும். அது சிம்ம ராசியும், தனுசு ராசியுமா இருக்கு. மத்த ரொம்பவே கவலைப்பட பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் அ அ எதிர்பாராத பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய ராசினா, விருச்சிக ராசியும், மீன ராசியும் இருக்கு. இப்போ நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வர வீடியோஸ் எல்லாமே பாருங்க. அ மறுநாள் அதாவது அ இன்னைக்கு இன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ வரும். வார பலன் போடுறதுக்கு ரெடியா இருக்கு. அது இப்போ பஞ்சாங்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேதி பார்த்தீங்கன்னா 18/8/2025 விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆ திதி பார்த்தீங்கன்னா, தசமி திதி காலையில் மாலை 5:24 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம் காலையில 3:18 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம் இருக்கு. அது மறுநாள் காலையில 2:06 வரைக்கும் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, சித்த யோகமா இருக்கு. சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் காலையிலேயே பண்ணிட்டீங்கன்னா நல்லது. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 5:57க்கும், சூரியன் மறைவு மாலை 6:28க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் காலையில 9 மணி முதல் 10 மணி வரை இருக்கு. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்கு. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 7:30லேருந்து 9:04 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில 10:38லேருந்து 12:12 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, பகல் 1:46லேருந்து 3:20 வரைக்கும் இருக்கு. தசமி திதியில எல்லா சுபகாரியங்களும் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. அதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம், சடங்கு சுத்துறது, திருமணம் அந்த மாரி எல்லா விஷயத்துக்கும் உகந்தது. மிருகசீர்ஷ நட்சத்திரமும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விதமா தான் இருக்கும். புதுமனை புக, பெயர் சூட்ட, காது குத்த, சீமந்தம் செய்றது, திருமணம் அந்த மாரி தானியம் வாங்க, வீடு கட்டுறதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு நாளா தான் நட்சத்திரமா தான் இருக்கு. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷ ராசிக்கு பயம், ரிஷப ராசிக்கு இன்பம், மிதுன ராசிக்கு முயற்சி, கடக ராசிக்கு நிதானம், சிம்ம ராசிக்கு விருப்பம், கன்னி ராசிக்கு சிக்கல், துலாம் ராசிக்கு ஆதரவு, விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியம், தனுசு ராசிக்கு நன்று, மகர ராசிக்கு கருணை, கும்ப ராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு பாராட்டு. இது நாள் முழுக்க எல்லா கிரக நிலைகளை வச்சு சொல்லப்பட்ட ஒற்றை வார்த்தை. மற்ற கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது பலன்கள் மாறும். தனித்தனியாக பார்க்கறது நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, துலாம் ராசிக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பதட்டங்களும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு உங்களோட பாதையை தேர்ந்தெடுக்கிறத நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்ல வழியில் போகிறது நல்லது. உங்களோட செயல்கள் காரியங்கள் எல்லாத்தையும் திறமையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. சில பொறுப்புகள் அதிகமாக இருக்குது, வருத்தங்கள் நிறைய இருக்குது. குடும்பத்துக்குள்ள பசங்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். மனசுக்கு கொஞ்சம் பதட்டமும் பயமும் இருக்கு. எதிர்காலத்தை பத்தின கவலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போங்க. சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும். கூட இருக்கிறவங்களோட பெற்றோரோட ஆதரவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோடையும் மேலதிகாரி கூடயும் தேவையில்லாத சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஆ உங்களோட பதட்டத்தினால வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட கோவமாவும், வன்மையாவும் நடந்துக்கிற மாதிரி இருக்கு. அது தவிர்க்க வேண்டியது அவசியம். ஆ நல்லா சுமூகமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. வாக்குவாதங்கள் எதுவும் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள் ஏற்பட்டா வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணவரவு கம்மியா தான் இருக்கு. ஆனாலும் செலவுகள் பார்த்தீங்கன்னா, சேமிக்கிறதுக்குன்னு நெனச்சா முடியாது. வர பணம் எல்லாம் வீண் செலவுகள் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம பொறுப்புகள் காரணமா அதிகமா செலவுகள் இருக்கு. பாதுகாப்பா கையாண்டீங்கன்னா, பண இழப்ப தவிர்க்க வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இல்ல. வேலைகளும், பிரஷரும் அதிகமா இருக்கறனால, பதட்டங்கள்னால உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுக்கிறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் பச்சை கலரா இருக்கு. நாள வந்து சுமூகமாவும், பிரச்சனை இல்லாமயும் கொண்டு போறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அத செய்யுங்க. நிதானம் தேவை.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு நாள் வந்து சந்தோஷத்திலிருந்து பிரச்சனைகள் எதிர்பாராத சில மன வருத்தங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சில மோசமான சூழ்நிலைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, பண விஷயத்தில கவனம். அதே மாதிரி உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நாள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா இல்ல. குழப்பம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. பல விஷயங்கள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். ஆ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட அதிக அளவுல பேசாம, வார்த்தைகள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட வேலையில பொறுத்தளவுக்கு வளர்ச்சி கம்மியா தான் இருக்கு. வேலை பளு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகள நேரத்துக்கு முடிக்காம பதட்டத்தில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பும் இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ அ கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தொடர்பு பேசும்போது வார்த்தைகள்ல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதனால 2 பேருக்குள்ளேயும் உறவுகள் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உறவினர்கள் வருகையாலயும் குடும்பத்தில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. சில விஷயங்கள விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுக்காதீங்க. கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிதி நிலைமை பொறுத்தவரைக்கும் சொல்ற அளவுக்கு சிறப்பா இல்ல. சேமிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கையில பணம் இல்லாம பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பணத்த கவனமா சேமிங்க. ஆ கையில பத்திரமா வச்சுக்கங்க. இல்லன்னா பண இழப்புக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆ தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. எண்ணெய் பதார்த்தம், கார வகைகள சாப்பிடுறத தவிர்க்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9. அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரா இருக்கு. நாள வந்து அமைதியாவும், பொறுமையாவும் கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டம் வேண்டாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. உங்களுக்கு இன்னைக்கு கவலையே கிடையாது. ஏதோ செஞ்சாலும் நல்ல பலன், மனசுக்கு திருப்தி, எல்லாமே சாதகமான சூழ்நிலைகள் இருக்கு. அதனால நாள் போற போக்குல ஜாலியா கொண்டாட்டி போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு உறவுகள் எல்லாமே உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. பயணங்கள் இருக்கு வேலை விஷயமா. அது மூலியமா நல்ல ஒரு வளர்ச்சி தெரியிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில செய்யக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் எல்லாமே சாதகமான பலன்களை பெற்றுத்தர மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள் அனுகூலமான பலனை குடுக்குற விதத்தில தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மகிழ்ச்சியும், உற்சாகத்தோடயும் உங்களோட வேலைகள செய்வீங்க. சாதகமான சூழ்நிலைகள் இருக்கு. உங்களோட உழைப்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பாராட்டும், எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியாவும் இந்த நாள் நல்லாவே இருக்கு. வளர்ச்சிய நோக்கி நாள கொண்டு போங்க. புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணைக்கூட நல்ல ஒரு சமநிலையான உணர்வோட பழகுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நாள் சிறப்பாவே இருக்கும், மகிழ்ச்சியாவே இருக்கும். உற்சாகம் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. தொணைக்கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும், இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் கையில இருக்கு. அது உங்களுக்கு குடும்பத்துக்காக செலவு. தேவையான செலவுகள் கவலை இல்ல. சேமிக்கிறதுக்கும் அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. சரியா சேமிங்க. எதிர்காலத்துக்கு முதலீடு செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிறந்த ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. உற்சாகமும், மகிழ்ச்சியும் உங்க நாள் முழுக்க உங்க கூட இருக்கும். மன நிறைவான நாளா இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2. அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரா இருக்கு. நாள வந்து சமாதானமும், சந்தோஷமும் நிறைஞ்ச நாள். உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம் பல சாதகமான பலன்கள உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கும். மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. நீங்க உங்க நாள பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தோட மகிழ்ச்சியும், சந்தோஷமும் நிறைஞ்ச மாரி தான் இருக்கு. கூட பொறந்தவங்களோட ஆதரவும், நண்பர்களோட ஆதரவும் இன்னைக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷத்த ஏற்படுத்தி குடுக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பலன் தர விதத்தில நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல எல்லாமே சுறுசுறுப்பாவும், விவேகமாவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட பிரச்சனைகள பத்தி எந்த ஒரு கவலைப்படாம மகிழ்ச்சியோட இருப்பீங்க. ஆ நாள் முழுக்க மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் தான் இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வரீங்க. அது உங்களுக்கு நல்ல ஆறுதலையும், மனநிறைவையும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல மாலைக்கு பின்னாடி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஆ சந்தோஷம், உறவினர்கள் வருகையால நல்ல ஒரு மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும். தொழில்லயும் வளர்ச்சி இருக்கு. லாபங்கள் அதிகமாகும். தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள நீங்க செஞ்ச வேலைகளுக்கு பாராட்டு பெறக்கூடிய விரு அ அ
விதமா தான் இருக்கு. பணிகள் செய்றதுல சின்ன சின்ன தாமதங்கள் இருந்தாலும், உங்களோட புத்திசாலித்தனம் இன்னைக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். வேலைகள ஈஸியா செஞ்சு முடிச்சுட்டு, எதிர்கால வளர்ச்சிக்கு நாள பயன்படுத்திக்க முடியும். காலையில இருந்த பிரச்சனைகள்லாம் மாலையில இருக்காது. ஜாலியாவே இருங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில போம்போது சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தது. மாலையில வெளிப்படையா பேசி 2 பேரும் நல்ல ஒரு புரிதல ஏற்படுத்திக்கிட்டு, ஒண்ணா வெளியில வாக்கிங் போறதுக்கும், சாப்பிட போறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. இதன் மூலியமா 2 பேருக்குள்ளயே நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் அதிகரிக்கும். இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணம் வரவு திருப்திகரமா இருக்கு. உங்களோட அ செலவுகள் எல்லாம் முடிச்சுட்டு சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண்கள்ல சின்ன பிரச்சனை இருக்கும். மத்தபடி எதுவும் பிரச்சனைகள் இல்ல. பார்த்துக்கிட்டா நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல கலரா இருக்கு. நாள் நல்லாவே இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. உங்களுக்கு அதாவது அ அ ப பொறுப்புகள்ல இருந்து பயத்துக்கு போற மாதிரி இருக்கு. நெறைய பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நாள்ல செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமா இருக்கு. முறையா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலைகளையும் ஈஸியா முடிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் ஏனோதானோன்னு செய்யாதீங்க. ஆ நிதானமா நாள கொண்டு போ வேண்டியது அவசியம். அவசரப்படாதீங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம். குடும்பத்தில பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தாரோட ஆதரவு இல்லாதது கொஞ்சம் வருத்தங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. மனசுக்கு குழப்பங்களும், பய உணர்வும் ஏற்படுத்துற நாளா இருக்கும். எதிர்காலத்த பத்தி அதிக அளவா சிந்திக்காம, கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள முறையா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். அது உங்களால முடியாது. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட பதட்டமும், பய உணர்வும் வேலைகள்ல பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்களோட ஆதரவு கிடைக்கும். அதன் மூலியமா உங்களோட வேலைகள செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட மகிழ்ச்சி குறைஞ்சு நாள் இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. பேசும்போது வார்த்தைகள்ல கவனம். எந்த ஒரு பிரச்சனையும் பேசாம அமைதியா ஒதுங்கி போறது நல்லது. இல்லன்னா விட்டு குடுத்து நீங்க தனிமையில போயிடுறது ரொம்பவே நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு ஆன்மீக காரியங்களுக்காக பணத்த செலவு செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். இல்லன்னா வீண் விரயங்கள், வீண் செலவுகள் ஆகுற மாதிரி இருக்கு. பசங்களால வீண் செலவுகள் இருக்கு. செலவுகள கொஞ்சம் கண்காணிக்கிறதும், கட்டுப்படுத்துறதும் அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுமாரா இருக்கும். இருந்தாலும் தோள்கள், கால்கள்ல வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். பதட்டத்தினால பிரச்சனைகள் உண்டு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரா இருக்கு. நாள அமைதியா, பொறுமையா, குடும்பத்துக்கு அனுசரிச்சு போறதும், பிரச்சனைகள ஈஸியா புத்திசாலித்தனமா சமாளிக்கிறதும் நல்லது. அவசரமே படக்கூடாது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. உங்களுக்கு தைரியம், அதிர்ஷ்டத்திலிருந்து பயமும், ஆ இழப்புக்கும் நாள் அதிகமா போற மாதிரி இருக்கு. தடங்கல்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு செய்ற செயல்கள், காரியங்கள்ல தடங்கலுக்கு அப்புறம் தான் சின்ன வேலைகள் நடக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட கவலைகளையும், வருத்தங்களையும் மறக்கிறதுக்கு மனச அமைதியா வச்சிருக்க வேண்டியது அவசியம். முடிஞ்சா தனியா சினிமாக்கு போயிடுங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள தவிர்த்துருங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்குங்க. குடும்பத்தில உறவினர்கள் வருகையால வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். அ பசங்களாலயும் சரி, பெற்றோரோட ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல சில அசௌகரியங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள் சாதகமா இல்ல. பளு அதிகரிச்சுட்டே போற மாதிரி இருக்கு. கடினமா உழைக்க வேண்டியதா இருக்கும். எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களோட வேலைகள கடமையில அ தவறுகள் இல்லாம திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா போதும். பாதிப்புகள் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட பேச்சுல இன்னைக்கு ரொம்ப கடுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட பதட்டமும், வருத்தமும் தொணக்கிட்டு காட்டுற மாதிரி இருக்கு. இது நாளோட இனிமைய கெடுக்கிற மாதிரி இருக்கும். பிரச்சனை இல்லாம சுமூகமா நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பணப்பழக்கம் இல்ல. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா இருக்கு. ஆ விரயங்கள் ஏற்படவும், இழப்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டத்தினாலயும், பய உணர்வுனாலயும் கால்கள், உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பிரச்சனை இல்லாம சுமூகமா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க.
உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமா இருக்கு. நாள வந்து சுமாரா கொண்டு போறதுக்கு பதட்டம் இல்லாம, பயம் இல்லாம, தைரியத்தோட, உற்சாகத்த நீங்களே படுத்திக்கிட்டு நாள கொண்டு போறது பலனை தரும். அமைதியும், பொறுமையும் தேவை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முக்கியமா ஷேர் பண்ணுங்க. வாரப்பலன் இருக்கு, டெய்லி ஷார்ட்ஸ் இருக்கு. புதுசா வீடியோக்கள் போட போறோம். அது இல்லாம நெறைய வீடியோக்கள ஆ செய்யணும். அத எப்படி செய்றதுங்கிறது நாங்க முடிவு பண்ணிட்டுருக்கோம். உங்களோட எதிர்பார்ப்பு, உங்களுக்கு என்ன தேவை? அதாவது வெறும் பொது பலன் மட்டும் கேட்காதீங்க. அது எனக்கு ஒத்தே வராத ஒரு விஷயம். தினப்பலனே எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொது பலனுக்கும் எனக்கும் அ ஒத்து வராது. லைவ் வரலான்னு பார்த்தா, கமெண்ட்டுகள் அதிகமா இல்லாதனால லைவ் வரதில்ல. உங்களோட ராசிய அதிக அளவுல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு உற்சாகம் தரும்போது, நல்ல ஒரு லைவ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த வீடியோவ, சேனல உங்க நண்பர்களுக்கும், உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்றது எங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. உங்களுக்கு நல்லது செய்யணும்னு எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.